கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த வீடியோ வாயிலாக இப்பொழுது அன்னாளை பத்தி தேவனுடைய திட்டம் என்ன என்பதை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளை பத்தி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். இந்த அன்னாளை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அன்னாளுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தை இல்லை. அன்னாளுக்கு மாத்திரம் பிரச்சனை கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை என்ன என்பதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அதே அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் சொல்றது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இப்ப அன்னாளுக்கு குழந்தை இல்லை, கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால அந்த பெண்ணினால என்ன பண்றாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, ரொம்ப விஷனப்படுத்துறாங்க, ரொம்ப கோவப்படுத்துறாங்க, அவங்கள மனம் மடிவாக்க வைக்கிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, எத்தனை பேருக்கு இன்னைக்கு குழந்தை இல்லாம நம்ம இருக்கிறோம் பாருங்க. வருஷந்தோறும் எல்கானா வருஷந்தோறும் தேவனுக்கு பலியிட போவார். அந்த நேரத்துல மாத்திரம்தான் பெண்ணினால் கஷ்டப்படுத்துவாங்களா அப்படின்னா இல்லை. தினந்தோறும் வீட்டுல இருக்கும் போகும்பொழுதும் எவ்வளவு வேதனைகளை அனுபவிப்பா என்பதை பாருங்க. இந்த அண்ணாள் பாருங்க, குழந்தை இல்லை, கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஆனா அவங்க செய்யற முதல் விஷயம் என்ன தெரியுமா, குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க சென்றது தேவனுடைய சமூகம் மாத்துறது. அங்கதான் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அவங்க தேர்ந்தெடுத்தது கர்த்தருடைய சமூகத்துக்கு மட்டும். அங்க போனாங்க, தேவனுடைய தேவாலயத்திற்கு போனார்கள். அவர் வேற எங்கேயும் போகல. இன்னைக்கு நம்மள பாருங்க, எத்தனை பேரு குழந்தை இல்லை. நான் குழந்தைக்கு மாத்திரம் சொல்லவில்லை, நம்ம இடத்துல வாழ்க்கையில் காணப்படுகிற எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள். இல்லைன்னா மாம்சத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அந்த பிரச்சனையை கொண்டு போய் தேவன் சமூகத்துல கொண்டு போகாம மற்றவங்க இடத்துல கொண்டு போய் நமக்கு அது தீர்வு கிடைக்க போறது இல்லை. அந்த அண்ணால பாருங்க, குழந்தை இல்லை, கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், அவர் தான் திறக்கணும். எங்க போறாங்க நேரா? ஏன் அந்த காலத்துல டாக்டர்ஸ் இல்லையா? அந்த காலத்துல மருத்துவச்சி இல்லையா? அவர்களை நினைத்து இருந்தால் போய் மருத்துவத்திற்கு தேடி போயிருக்கலாமே. இல்லை. இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை, எத்தனை பிரச்சனை. நம்ம என்ன செய்யறோம், உடனே டாக்டர்கிட்ட போறோம். அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து கடைசியில ஃபெயிலியர். கடைசியில எங்க வரும் தெரியுமா, டாக்டர் கைவிட்டுட்டாங்க, நீங்க தான் பார்க்கணும். யாரு? ஆண்டவர்கிட்ட வரும். எப்படியாட்ட ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம். இந்த சிந்தனை ஏன் முதல்ல நம்மகிட்ட இல்லாம போச்சு? அண்ணால் பாருங்க, குழந்தை இல்லை, அவங்க எங்க போறாங்க, கர்த்தருடைய சமூகத்துல போய் என்ன பண்றாங்க முதல்ல பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ண. கர்த்தருடைய பிள்ளைங்களே, முதலாவது நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்க, மனம் கசந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. யார்ட்டுமே சொல்லல, பக்கத்துல போய் கேட்கல, எங்கேயுமே யாருக்குமே என்ன செய்யணும் ஏது செய்யலாம் கேட்கல. அதே மாதிரி என்ன சொல்லுது, யாக்கோபுடைய மனைவி ராகில் சண்டை போட்ட போகும்போது எல்கானாட்டு போய் அண்ணால் போய் எனக்கு குழந்தைய கூடலாம் சண்டை போடலை. நமக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் தான் குழந்தைய கொடுக்கணும், கர்த்தர் தான் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, திறக்கிறவர் அவர் தான், குழந்தை கொடுக்குற அவர் தான். நேரம் வந்தாங்க தேவன் இடத்துல, மனம் கசந்து ஜெபம் பண்றாங்க. ரெண்டாவது பாருங்க, வெகு நேரமாக ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப நேரமாக ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன பண்ணி துதித்துக்கிட்டே இருக்கிற ஜெபிக்கிறாங்க. ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜெபிக்க 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 என்ன பண்றாங்க தெரியுமா, தன் இருதயத்தையே ஆண்டவருக்கு ஊற்றி விட்டார்களாம்.
அப்ப தேவன் சமூகத்துல வந்து ஜெபிக்க ஜெபிக்க தன் இருதயத்தையே தேவனுக்கு ஊற்று அளவுக்கு தேவன் என்ன பண்றாரா, அந்த அம்மா அவங்க கொண்டு வந்தாச்சு. ரெண்டாவது அந்த அம்மாட்ட காணப்பட்ட விஷயத்தை பாருங்க. முதலாவது தேவன் சமூகத்துல வந்தாங்க. ரெண்டாவது இப்ப என்ன பண்ணாங்க, ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரராக நம்ம மாற்ற பாருங்க. அந்த ஆண்டவர் தேவனுடைய சமூகத்தில் வைத்துதான் நம்மளை உருவாக்குறார். இப்ப பாருங்க, அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஏன்னா அவங்க வந்து ஜெபம் என்னப்ப, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும், அதுதான் ஜெபம். இப்ப அவங்க தேவன் சமூகத்துல ஜெபிக்க, தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கி, கண்ணீர் வெட்டி கதறி அழுது கொள்ளும்பி ஜெபிக்கும் பொழுது அடுத்து என்ன வராங்க தெரியுமா, தேவனுடைய திட்டத்திற்குள்ள ஆண்டவர் கொண்டு வர்றாங்க. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவை அந்த அம்மா கொண்டு வராங்க பாருங்க. வந்தது என்ன நோக்கம், குழந்தைக்காக வந்தாங்க. ஆனா என்ன சொல்றாங்க தெரியுமா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 11 1 சாமுவேல் 1 11 வசனம், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் கர்த்தருக்கு ஒப்பிப்பேன். என்ன கேட்குறாங்க, குழந்தை வேணும், எந்த குழந்தை வேணும் பரவாயில்ல. என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா உமக்கு ஒப்பிப்பேன். தேவன் சமூகத்துல வந்து அவர்கள் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஜெபிக்கதான் நம்மளை கர்த்தருடைய திட்டத்திற்கு நேராக வழி நடத்துவார். இவன் பாருங்க, அந்த அம்மாவை கர்த்தருடைய திட்டத்துக்கு நேரா, அது சித்தத்தை அறிகிற அறிவுக்கு வந்து இப்ப என்ன வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு, எனக்கு புள்ள இல்லை, அதாவது எனக்கு பிள்ளை இல்லைங்கிற ரொம்ப முக்கியம் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தா அதை உமக்கு ஒப்பு கொடுத்தேன். தேவனுடைய திட்டத்திற்கு நேராக ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர்கள் சித்தத்தை அறிகிற அறிவுக்கு நேராக ஆண்டவர் கொண்டு வர்றாங்க. எனக்கு அன்மையான கர்த்தர் பிள்ளைங்க, தேவன் இந்த பூமியில உங்களை என்னையும் படைத்தது சும்மா கிடையாதுங்க. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நம்ம அறியாம, தேவனுடைய திட்டத்தையும் நம்ம அறியாம இன்னும் மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னைக்காட்டும் அண்ணாளை போல ஜெபித்து, தேவனுடைய சித்தம் என்னப்பா, உங்க திட்டம் என்ன, இந்த பூமியில என்னை அனுப்பியிருந்திருக்கணும் நோக்கம் என்ன என்பது நம்ம ஒரு நாளும் கேட்டதில்லை. தேவனிடத்தை கேட்டு பாருங்க. நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 தான் நம்ம மறுரூபமாக்கப்படும், தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நடத்தப்படுவோம். தேவனுடைய திட்டத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. குழந்தை வேணும்னு கேட்டு இப்ப அண்ணால் என்ன செய்யறாங்க, எனக்கு ஆண்மொழியை கொடுங்க, உமக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்ப நான் சொன்னல கர்த்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, ஏன்னா கர்த்தருக்கு என்ன பிரச்சனைனா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒண்ணுமும் உத்தமுள்ள ஒரு ஊழியக்காரன் கிடையாது. தேடிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர், என்னுடைய வேலையை செய்வதற்கு நான் யாரை அனுப்புவேன், ஒருத்தனும் இல்லையப்பான்னு தேடுற போதுதான் இப்ப என்ன பண்ண, என் வேலையை செய்வதற்கு எனக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும், எனக்கு ஒரு ஆச்சாரியம் வேணும், எனக்கு ஒரு என்னுடைய ஜனங்களை வழிநடத்தி செல்கிற ஒரு நியாயாதிபதி வேணும், ஒரு ராஜா வேணும். அப்ப அப்படி கொண்டு வரணும்னா அண்ணால என்ன செய்யணும், கர்ப்பம் அடைக்கப்படணும், அண்ணாலை தேவன் சமூகத்துல கொண்டு வரணும், அண்ணாலை தேவன் ஜெபிக்க வைக்கணும், அதன் மூலியமா அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணணும். அந்த பொருத்தனை மூலியமாக கர்த்தருக்கு ஒரு ஊழியக்காரர் வேணும், கர்த்தருடைய வேலை செய்வதற்கு ஒரு ஊழியக்காரர் வேணும். அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அண்ணால கர்ப்பத்தை அடைத்து தேவன் சமூகத்துக்கு கொண்டு வந்து அவங்களை ஜெபிக்க வைத்து அவரை அறிகிற அறிவை அறிய வைத்து, இப்ப அவன் நம்ம ஒரு பொருத்தனை செய்து தேவனுக்கு ஒரு சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்க தரிசியை கொடுக்கிறார். சாமுவேல் போல ஒரு தீர்க்க தரிசி இந்த பூமியில் இருந்ததே இல்லைங்க. அவர் ஒரு நியாயாதிபதி, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியன், தான் முதல் பேஷாபா வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நியாய விசாரித்து ஒரு நியாயாதிபதி, உண்மையை உத்தமுள்ள ஒரு நியாயாதிபதி. அவர் ராஜாவாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்திற்கு அழைத்து செல்கிறார். யோசிச்சு பாருங்க. சோ அண்ணாளுக்கு குழந்தை இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு ஊழியக்காரர் இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை அறிந்து ஏன் மேல் வைத்திருக்கிற நோக்கம் என்னப்பான்னு கேட்டு அதை அறிந்து அதன்படி நம்ம வாழணும். அண்ணாளுக்கும் குழந்தை கிடைச்சிருச்சு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் கர்த்தருடைய வேலை செய்வதற்கும் ஒரு ஊழியக்காரன் கிடைச்சிருச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? பார்ப்பதற்கு நம்ம அரிதாத்தான் இருக்கும். அதை வாசிக்க ஆவியானவர் நமக்கு உள்ள இருக்கிற அர்த்தத்தை விளங்க பண்ணுகிறார்.
இப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எலும்புன தரிசி கிடையாது. அவ்வளவுதான், சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அடுத்து ராஜாக்கள் வந்துடுறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க ஒப்பு கொடுங்கள். பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது கர்த்தர் சமூகத்துல நமக்கு தீர்வு. உங்க போய் ஜெபம் பண்ணுங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் கொடுத்திருக்க நம்ம கையில இருக்கிற மகத்துவத்தை தினமும் வாசிங்க, தியானிங்க. ஆண்டவர் பேசுவாரு, உங்களை ஜெபிக்கிற வீரராக மாற்றுவார். உங்க சித்தத்தை அறிகிற, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு கொடுப்பாரு. அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்தா நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். இன்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.